நமது ஞானகுரு அவர்கள் கொடுக்கக்கூடிய உபதேசத்தின் சாராம்சங்களை நம் ஒவ்வொருவருமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஏனென்றால் அவர் உபதேசிக்கக்கூடிய முறைகளை, அதாவது அவருக்கென்ற ஒரு தனி பாணியாக தொட்டு தொட்டு துணுக்கு துணுக்காக கொடுக்கக்கூடிய உட்பொருளை குருவே விளக்க உரையாக கொடுக்கின்றார்கள். ஏன் அவ்வாறு நான் கொடுக்கின்றேன்? இங்கே தொட்டு அங்கே தொட்டு இப்படி தொட்டு தொட்டு உணர்வுகளை மாற்றி மாற்றி சில உபதேச கருத்துக்களை கூட உங்களுக்கு சரியாக புரிய முடியாதபடி கூட சொல்லுகிறேன் என்றால் அதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். அதனால்தான் ஞானகுரு கொடுக்கக்கூடிய உபதேச கருத்துக்களை நாம் உள்வாங்கி அதை முழுமையான எண்ணம் கொண்டு பதிவாக்கும் நிலைக்கு நாம் வர வேண்டும். ஏனென்றால் மாமகரிஷி ஈஸ்வர இவர்கள் காட்டிய வழியில் ஞானகுரு அவர்கள் எண்ணில் அடங்காத அனுபவங்களை பெற்று நமக்கு அதையெல்லாம் சொல் வடிவாக அருள் வாக்குகளாக உபதேச கருத்துக்களாக கொடுத்தாலும் அதை மேலோட்டமாக நாம் ஒரு உபதேசத்தையோ 2 உபதேசத்தையோ கேட்டால் அது முழுமை பெற முடியாது. ஆனாலும் அந்த உபதேச கருத்துக்களை நாம் பதிவாக்கி அனைத்தையும் நமக்குள் கிரகித்து அனைத்தையும் நாம் கேட்கக்கூடிய நுகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் இது போன்ற உண்மையின் உணர்வுகளை அறிந்து கொள்ளலாம். ஏனென்றால் கேட்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஞானத்தின் வழித்தொடராக பிறவியில்லா நிலை அடைய வேண்டும், அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும், எனக்குள் அறியாத தீமைகள் நீக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட நோக்கத்திலே எல்லோரும் கேட்பார்கள் என்று சொல்ல முடியாது. என்றால் இது குரு சொன்ன நிலைகள். ஆகையினால்தான் உபதேசம் கொடுக்கும் பொழுது சிலதுகளை விளங்காமல் சொல்லுகிறேன் என்றால் அதற்கு காரணம் உண்டு. சிலருக்கு கிடைக்காமல் செய்வதற்கும், ஆனால் பதிவானதை நினைவு கொள்வோருக்கு அவர்களுக்கு அது தெரிந்து கொள்வதற்கும் இது உதவும். ஏனென்றால் உபதேச வாயிலாக பேருண்மைகளை ஞானிகள் வெளிப்படுத்திய ஆற்றல்களை சொன்னாலும் கூட சில மாயாஜாலங்கள் செய்பவர்கள், தவறான வழியில் பயன்படுத்துபவர்கள் இதில் இருக்கக்கூடிய சில நிலைகளை அவர்கள் மாற்றி அமைத்து அவருடைய இச்சைக்கு விஷம் கலந்த நிலையில் கொண்டு சென்று விடுகின்றார்கள். ஆகவே அவனுக்கு அது பயனற்றதாக ஆவதற்காகத்தான் இதை சில உபதேச கருத்துக்களை விளங்காமல் சொல்வது, தொட்டு தொட்டு கொடுப்பது. என்றால் அவன் இதை எடுத்து மற்றவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய நிலைகளுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்குத்தான். அவன் நன்மையினுடைய பலனை அனைவரும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் உபதேசங்களை கொடுப்பது, அதனால்தான் தொட்டு தொட்டு கொடுப்பது. ஆக உங்களுடன் தொடர்பு கொண்ட நிலையில் உங்களுக்குள் பதிவான இந்த விளக்கம் அடுத்த உபதேசம், அதனால்தான் எல்லா உபதேசங்களையும் கேட்க வேண்டும் என்று குரு சொல்லினார். இந்த உபதேசத்திலே சிறிதளவு தொட்டு கொடுத்தாலும் நீங்கள் அடுத்த உபதேசங்கள் கேட்கப்படும் பொழுது அதனுடன் இது இணையப்படும் பொழுது உண்மையின் பொருளை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையில் தெளிந்த நிலையில் பெறலாம். சில நேரங்களில் நாமே உபதேசம் கேட்கும் பொழுது சாமி இதோடு நிறுத்திவிட்டார், இன்னும் கொஞ்சம் அதை பற்றி சொல்லியிருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைப்போம். ஆனால் அதற்கு அவர் இந்த பதிலை சொல்லுகின்றார். இந்த உபதேசத்தில் கொடுத்தவருடைய தொடர்ச்சி அடுத்த உபதேசத்தில் இது வரும். ஆகவே எல்லா உபதேசங்களையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அந்த நோக்கத்திலேயே எல்லோருக்கும் கிடைக்கும்படி என்றால் இந்த மெய் உடல் கிடைக்கும்படியாகத்தான் சொல்வது. அதே சமயத்தில் புஸ்தகங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றோம். புஸ்தகங்களாக உபதேச கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தால் கூட அதையும் மனித வாழ்க்கைக்கு தான் எடுத்துச் செல்கின்றார்கள், மெய்வழிக்கு செல்வதில்லை. ஆக வாழ்க்கையில் தனக்குள் வரக்கூடிய தீமைகளை அகற்றும் அந்த ஞானத் தொடரை ஆத்மாவை தூய்மை செய்யும் நிலையில் அதை பதிவு செய்யும் நிலையிலும் இல்லாது போய்விடுகின்றது. அவருடைய ஆசை கொண்டு இதை எடுத்து செய்தால் தனக்கு செல்வம் வரும், செல்வாக்கு வரும், பொருள் வரும், புகழ் மற்ற நிலையில் வரும் என்று ஆசை நிலைகளில் கொண்டு சென்று ஆக கொடுத்த நிலைகளை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்ல முடியாதபடி, யாம் கூறிய ஞானத்தின் தொடரும் இல்லாதபடி நாளடைவில் உபதேசத்தில் உள்பொருளையே அவர்கள் அறியாத நிலைகளுக்கு அவர்கள் கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆக இதை போன்ற நிலைகளை எல்லாம் மாற்றுவதற்குத்தான் இங்கொன்றும் அங்கொன்றும் தொட்டு தொட்டு உங்களுக்குள் இதை பதிவாக்குகின்றேன். அடுத்து நீங்கள் இதை இன்னொரு உபதேச கருத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் அந்த உணர்வுடன் இணைந்து தெளிந்த மனமாக உங்களுக்குள் இது உண்மை நிலைகளை உணர்வதற்கு இது ஏதுவாக இருக்கும்.
அது இப்போது ஒன்றை சொல்கிறேன் என்றாலும் இதனுடன் இணை சேர்த்த நிலைகள் அடுத்த அறிவின் தன்மை தொடர் வரும்பொழுது உங்களுடன் அது இணையப்பட்டு அந்த ஞானத்தை பெற்று வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையிலிருந்து நீங்கள் முழுமையாக விடுபட முடியும். அதனால் பொதுவாக உபதேசம் நல்லவர்களுக்குத்தான் கொடுக்க முடியும், மெய்ஞானத்தை பெற வேண்டும் என்பவர்களுக்குத்தான் கொடுக்க முடியும், இந்த வழியை சீராக பின்பற்றுவர்களுக்குத்தான் கொடுக்க முடியும் என்று அத்தகைய நிலையில் நாம் செயல்படுத்த முடியாது. எல்லோரும் உயிரையும் கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து எல்லோரும் அந்த ஞானம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் கொடுக்கின்றேன். ஆனாலும் இதை பின்பற்றி இதை முழுமையாக வளர்ச்சி பெறவும் என்று விரும்புவோருக்கு, ஆசைப்படுவோருக்கு அதற்குண்டான நுணுக்கங்களைத்தான் இங்கே விளக்க உரையாக கொடுக்கிறேன் என்று சொல்கின்றார். ஆக அந்த ஞானங்களை பெற்று தீமையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். விஷத்தினை வென்று உணரை ஒளியாக மாற்றும் ஆற்றல் பெறுவதற்குத்தான் எல்லாவற்றிலும் கலந்து உபதேசங்களை உங்களுக்கு அந்தந்த காலகட்டத்திலே அந்தந்த சந்தர்ப்பத்திலே கொடுக்கின்றோம். ஆக அந்த விளக்கங்களைத்தான் நீங்கள் மனதிலே உங்களுக்கு அறியாது தோன்றும் சில கலக்க உணர்வுகளையும் சந்தேக உணர்வுகளையும் நீக்குவதற்குத்தான் சாமி என்னடா இங்கே ஒன்று சொல்லுகிறார் அங்கே ஒன்று சொல்லுகிறார் புரியவில்லையே என்ற நிலைகளுக்கு நீங்கள் கொண்டு சென்று விடக்கூடாது என்பதற்குத்தான் இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் என்று குருநாதரே உபதேச கருத்தினுடைய சாராம்சங்களை கொடுக்கக்கூடிய முறைகளை துணுக்காக சொல்வதை இங்கே தொட்டு அங்கே தொட்டு மாற்றி மாற்றி சொல்லக்கூடியவருடைய விளக்க உரையை கொடுத்து குருநாதருடைய உபதேச கருத்துக்களை நாம் முழுமையாக கேட்டு நாமும் முழுமை பெறுவதற்கு நமக்கு அந்த அவிஞானத்தை இந்த உபதேசத்தில் எடுத்து காட்டுகின்றார்கள்.